நாளைக்கு நாங்க அடிப்போம். அடிக்கிறது தான் ஆண்மையினுடைய அழகு. ஒரு ஆம்பளன்னா பொண்டாட்டி அடிச்சு அடக்கி வைக்கணும். ஏன்னா இப்ப ஒரு நிறைய சமீபத்துல கூட ஒரு புது சீரியல் வருது. இவங்களை எல்லாம் அழிக்க கூடாது, அடக்கி ஆளணும்னு கூட ஒரு ப்ரோமோ போயிட்டு இருந்துச்சு. டேய் நீங்க திருந்த மாட்டீங்களாடா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இந்த கண்ணோட்டம் இருக்கு பாருங்க, இது இந்த குழந்தைங்க இளைய தலைமுறையும் கேடுகட்டத்தனமா மாத்தும். இவங்களும் நிம்மதி இல்லாம இது மாதிரியான ஒரு காட்டு மிராண்டி கூட வளர்ற அந்த குழந்தைங்க அது வாழ்க்கையும் மண்ணாளி போட்டுக்கும். ஒரு எளிமையான அழகான வாழ்க்கை வாழணுங்க. குடும்ப ஜனநாயகமா இருக்கணும். நான் ஒரு வேலை செய்யறேன், நீ ஒரு வேலை செய்ய, சேர்ந்து ஒரு வேலை பார்ப்போம். சனி ஞாயிறு நீ யாரும் வேலை பார்க்க வேணாம், வாங்க வெளியே போவோம், ஒரு சுத்தி பார்த்துட்டு வருவோம், ஒரு கடற்கரைக்கு போவோம். அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? அம்மாவுக்கு இந்த வயதிலே மரியாதை கொடுக்க முடியாத இந்த குழந்தை நாளைக்கு சொல்லி கொடுத்த அப்பனை தூக்கி தெருவுல போடும். இன்னைக்கு அடிச்சு நான் பெரிய ஆளுன்னு சொல்றான் பாருங்க இந்த பூப்பாளன், தூக்கி தெருவுல கடாசும், அசிங்கப்படுத்தும். அன்னைக்கு தெரியும். இந்த மாதிரி 100 கதைகள் நம்ம பார்த்திருக்கோம். அப்பா அம்மா நல்லா இருக்கிற காலகட்டத்துல போட்டு வெளுத்து எல்லாம் பண்ணிட்டு கடைசி காலகட்டத்துல நாம அந்த அடி வாங்கும் போது அன்னைக்கு தெரியும் பார்த்து கத்துக்கிட்டான் குழந்தை. நமக்கு தனியா ஒரு தட்டை நாய்க்குட்டிக்கு போடுற மாதிரி தனியா ஒரு தட்டை ரெடி பண்ணிட்டான் அப்படின்ற உண்மை அப்ப புரியும். இதுதாங்க ரொம்ப டேஞ்சரான சூழலு. பிள்ளையும் கூப்பிட்டு அடிச்சானா அந்த பொண்ணு சுயமரியாதை என்ன? அம்மான்ற இடம் குழந்தைங்க நம்பிதாங்க அந்த பிள்ளை இம்புட்டு அடி வாங்கிட்டு கிடக்கு. நீங்க 6 வருஷமா அடி வாங்கிட்டு கிடக்குறது யாருக்காக? இன்னைக்கும் நீங்க எந்த அம்மாட்டையும் போய் கேளுங்க, அவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த பிள்ளைங்களுக்காக நான் உயிரை வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தைங்களுக்காக எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி இருக்கு, நீங்க தப்பா நினைக்க கூடாது. நான் பிள்ளைகளுக்காக பீய தின்னுட்டு கிடந்தேன் அப்படின்னுவாங்க. அத்தனை கண்ணீரோடு பேசின அம்மாக்களை நான் பார்த்திருக்கேன். நீங்க எந்த பெரிய அப்பா, உங்க அப்பா பெரிய இவரா கூட இருக்கட்டும், ஆனா அந்த அப்பா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைங்களை வளர்த்திருப்பாங்கல்ல, அந்த அம்மாக்கள்லாம் ஒரு பெரிய மனவலியோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல ஒரு குழந்தை போய் அவங்க அப்பா கூட சேர்ந்து அம்மாவை அடிச்சுச்சுன்னா அந்த வாத்தியாரா இருக்கிற அந்த பொண்ணுடைய உளவியல் எவ்வளவு மோசமா இருக்கும்னு யோசிங்க. எவ்வளவு அவமானப்பட்டு கூனி குறிய போயிருக்கும் அந்த பொண்ணு.